ஈரானுக்கு எதிராக ஐநாவில் ஒரு வலுவான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா தடுமாறிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக அரபு நாடுகள் சிலதும் ரொம்ப இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். பஹ்ரைனுடைய தீர்மானத்தில் ஹொர்முஸை தரங்க, ஹொர்முஸில் தொடர்ந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஈரான் என்கிற விதமான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது நியாயம் அல்ல. நீங்க நியாயத்தின் பக்கம் நின்னீங்கன்னா நாங்களும் தீர்மானத்தை ஆதரிக்க போறோம். இரவு நேரத்தில் கைப்பற்றிய ஈரானுடைய IRGC படைப்பிரிவினர் கப்பலை உடனடியாக எடுத்துக்கொண்டு ஈரானுடைய கடல் எல்லைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தெஹ்ரானில் இருந்து செய்தி வழங்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஈரானுடைய கடற்படையினுடைய ரேஞ்சர்களும் மரைன் படைப்பிரிவினரும் சேர்ந்துதான் இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும், தொடர்ந்து கப்பல் தெற்கு கடற்கரைக்கு ஈரானுக்குள்ளேயே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லுகிறார். அதே நேரம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கிலே பதட்டங்கள் அதிகரித்த நிலையிலே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்க ஈரானிய தரப்புக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடிவே இல்லாத நிலை தோற்றமளித்துக் கொண்டே இருக்கிறது. இறுதியாக ஈரான் ஒரு ப்ரொபோசலை அமெரிக்காவுக்கு கொடுத்திருந்தாங்க, அதே மாதிரி அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்படி மாறி மாறி ப்ரொபோசல்கள் கைமாறப்படுகிறது. இறுதியாக அமெரிக்காவால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்மொழிவுகள் ப்ரொபோசலை ஈரான் பரிசீலித்து வருவதாக அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான பதில்களையும் விரைவில் நாங்கள் கொடுப்போம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான கதையாடல்கள் சிறப்பாக முன்னகர்ந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் விரைவிலேயே ஈரான் கையெழுத்திடுவது நல்லது என்கிற விதமான பேச்சுக்களை எல்லாம் பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த முருகல் நிலை காரணமாக ஹொர்முஸ் ஜலசந்தியை மொத்தமாக இழுத்து மூடியிருக்கிறது ஈரானுடைய IRGC ராணுவ பிரிவு. அதே நேரம் ஈரானுக்குள் செல்கிற கப்பல்களை தடுத்து வருகிறது அமெரிக்கா என்கிற இந்த பிரச்சனையில் மத்திய கிழக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்கள் மட்டுமல்லாம உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பலவிதமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சந்தித்து வருகிறது. இதனுடைய உச்சம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அமெரிக்காவிலேயே சமையல் எரிவாயுனுடைய விலை உச்சம் தொட்டிருக்கிறது. அமெரிக்காவில் பெட்ரோலுடைய விலை அதிகரித்திருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் முதல் தடவையாக இந்த ஹொர்முஸ் பிரச்சனை வந்ததற்கு பிறகு சீனா உள்நாட்டுக்குள் பெட்ரோலுடைய விலையை அதிகரித்திருக்கிறது என்கிற தகவல்களும் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே இது எல்லா நாடுகளுக்கும், வளர்ச்சி குறைந்த நம்மள மாதிரி நாடுகளுக்கு மட்டுமல்ல, வளர்ந்த பல நாடுகளுக்கும் கூட மிகப்பெரிய சங்கடமான ஒரு நிலையை தோற்றுவித்திருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். இப்படியான நிலையில தான் இன்றைய நாள் ஓமான் கடல் எல்லையில் இருந்த ஹொர்முஸினுடைய எல்லை சார்ந்து இருந்த ஒரு கப்பலை ஈரானுடைய IRGC கடற்படை பிரிவினர் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் பார்படாஸினுடைய கொடியை ஏந்தி கொண்டு சென்றிருந்த ஒரு கப்பலை தான் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். ஓஷன் கோய் என்கிற கப்பல் தான் இன்றைக்கு IRGC படைகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். முன்னால் நீங்கள் அந்த வீடியோக்களுடைய காட்சிகளை பார்க்க முடியும். கப்பலை கைப்பற்றுகிற ஈரானுடைய IRGC படைப்பிரிவினர் அந்த கப்பலுக்குள்ள ஏறி அந்த கப்பலை கைப்பற்றுகிறார்கள். அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது. இரவு நேரத்தில் தான் அந்த கப்பலை அவங்க கைப்பற்றுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இரவு நேரத்தில் கைப்பற்றிய ஈரானுடைய IRGC படைப்பிரிவினர் கப்பலை உடனடியாக எடுத்துக்கொண்டு ஈரானுடைய கடல் எல்லைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தெஹ்ரானில் இருந்து செய்தி வழங்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் பிரகாரம் ஈரானுடைய கடற்படையினுடைய ரேஞ்சர்களும் மரைன் படைப்பிரிவினரும் சேர்ந்துதான் இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும், தொடர்ந்து கப்பல் தெற்கு கடற்கரைக்கு ஈரானுக்குள்ளேயே கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லுகிறார். அதே நேரம் இதுவரைக்கும் ஈரான் 3 மாபெரும் டேங்கர் கப்பல்களை கைப்பற்றி இருக்கிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும். எனவே உங்களுக்கு நாங்க எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் அல்ல அல்லது பின்வாங்குகிறவர்கள் அல்ல என்பதை தொடர்ந்து நிரூபிக்கும் விதமாக அமெரிக்காவுக்கு பதிலடியை கொடுத்து கொண்டே இருக்கிறது ஈரான்.
ஈரான் ஹொர்முஸை மூடி வச்சு ஒரு மாபெரும் அழுத்தத்தை கொடுக்கிற அதே நேரம் கப்பல்களையும் கைப்பற்றுகிறது, பகிரங்கமாகவே இந்த கப்பலை கைப்பற்றி இருக்கிறது என்கிற செய்திகள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த கப்பல் கைப்பற்றப்பட்டது தொடர்பாகவும் இன்னும் மேலதிகமான சில செய்திகளையும் வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரானுடைய IRGC இராணுவ பிரிவினர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், பயங்கரமான கோரைப்பற்களை காட்டுவது என்பது புன்னகைப்பதாக அர்த்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். கோரப்பல் இருக்குதா இல்லையா, இந்த கோரப்பல்ல காட்டுறதுங்கிறது சிரிக்கிறோம்ங்கிறதுக்கான அர்த்தம் இல்லை. நாங்கள் கோரப்பல்ல காட்டினோம்னா நீங்கள் கோவப்படுறோம்னு தான் புரியணும். உலகத்தில் எல்லாரும் அப்படி தான் புரிவாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து சிரிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க போல, நாங்கள் சிரிக்கிற கோபமாக இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறோங்கன்னு சொல்லி இந்த வாசகத்தோடு தான் IRGCயினுடைய இராணுவ பிரிவு இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹொர்முஸ் ஜலசந்தியை நோக்கி வந்த அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை இன்றைக்கு ஈரானுடைய IRGC படைப்பிரிவினர் குரூஸ் ஏவுகணைகள் மூலமாக தாக்கி விரட்டி அடித்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் அமைதியாக இருக்கிறோம்னு உள்ள வந்துடலாம்னு நினைக்காத, கோரப்பல்ல காட்டும் போதே நீ புரிஞ்சுக்கிறன்னு கோபமாக இருக்கிறோம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உள்ள வராதுங்கிறது அவர்களுடைய அறிவிப்பு. அதாவது வியாழக்கிழமை இரவு யுத்த நிறுத்தத்தை மீறி அமெரிக்காவினுடைய படைகள் ஈரானுடைய எண்ணெய் கப்பல்களை தாக்குவதற்காக உள்ள நுழையிறதுக்கு முற்பட்ட நேரம் இந்த பதிலடி தாக்குதல்களை ஈரானுடைய IRGC நடத்தி இருக்கிறது. ஹொர்முஸ் ஜலசந்திக்கு அருகில தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மீதும் குரூஸ் ஏவுகணைகள் மூலமாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் போட் ட்ரோன்கள் மூலமாகவும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த பதிலடியை தொடர்ந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் தங்களுடைய பாதைகளை மாற்றி பின்வாங்கி இருக்கிறது, திரும்பி சென்றிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து ஈரானும் பதிலுக்கு பதில் என்கிற ரேஞ்சில் நின்றுகிட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கேட்டால் மத்திய கிழக்கில் அமைதி திரும்பி இருக்கிறதுங்கிறது டொனால்ட் ட்ரம்ப் தற்போது சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம்ங்கிறாரு. யுத்த நிறுத்தத்தை மீறி அவங்க இந்த மாதிரி வேலைகளை பார்க்கும்போது தான் ஈரானும் அதற்குரிய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல சற்று நேரத்துக்கு முன்பதாக, இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்காவுடைய சென்ட்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானுக்கு சொந்தமான 2 காலியான எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றன என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் எண்ணெய் ஏற்றப்பட்டிருக்கவில்லை, ஆனால் காலியான 2 எண்ணெய் கப்பல்களாக அவை இருக்கின்றன. அந்த 2 கப்பல்களையும் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய சென்ட்காம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய துறைமுகத்துக்குள் நுழைவதற்கு இவர்கள் முயற்சி செய்தார்கள், எனவேதான் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது சென்ட்காம். இதே நேரத்தில் ஈரானுடைய வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா கடற்படை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்று சொல்லி இதற்கு பதில் செய்தியை ஈரான் அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய செய்தி பிரகாரம் அது கப்பல் கிடையாது, அது வர்த்தக கப்பல் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். பிசினஸுக்காக வரக்கூடிய இராணுவ கப்பலை எல்லாம் அவங்க தாக்கல, அது வர்த்தக கப்பல் என்று சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய கொடியோடு வந்த வர்த்தக கப்பல் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே 10 மாலுமிகள் காயமடைந்திருக்கிறார்கள், 5 பேரை காணவில்லை என்று சொல்லி ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த 10 காயமடைந்த ஈரானை சேர்ந்தவர்களும் உடனடியாக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் மற்ற 5 பேரையும் ஈரானுடைய கடற்படையினர் தேடி வருகிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த தாக்குதல்கள் பரஸ்பரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இடத்துல சீஸ்ஃபயர் என்று சொன்னாலும் நேரடி தாக்குதல்கள் இல்லையே தவிர மத்திய கிழக்கில் குறிப்பாக ஹொர்முஸ்ல ஒரு யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக நம்ம புரிய வேணுமேனா, 2 தரப்புமே பதிலடி தாக்குதல்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரானுக்கு எதிராக ஐநாவில் ஒரு வலுவான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா தடுமாறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவுக்கு ஆதரவாக அரபு நாடுகள் சிலதும் ரொம்ப இதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பஹ்ரைன் இதற்கான எல்லா வேலைகளையும் பார்க்கிறது. இதற்கு முன்பதாகவும் 2 தீர்மானங்களை பஹ்ரைன் அமெரிக்காவோடு இணைந்து ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அந்த தீர்மானங்கள் தோற்கடிக்கப்பட்டிருந்த நிலையில தான் மீண்டும் ஒரு தீர்மானத்தை அமெரிக்காவோடு இணைந்து பஹ்ரைன் கொண்டு வந்திருந்தது. அந்த தீர்மானம் தொடர்பாக இன்றைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த தீர்மானத்தை நாங்கள் உறுதியாக எதிர்க்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, எங்க நாடு மேல தாக்குதல் நடத்தப்பட்டது எந்த
எந்த விதமான காரணமும் இல்லாமல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரான் என்பது அமெரிக்காவினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய நாடு கிடையாது. நாங்களும் அமெரிக்காவும் கடற்கரையை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை, கடலை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை, நிலத்தை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. எனவே எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நில ரீதியாகவோ கடல் ரீதியாகவோ எவ்விதமான தொடர்பும் இல்லை என்று இருக்கும்போது எங்களை தேடி வந்து தாக்குதல் நடத்தி யுத்தம் பண்ணி எங்களுக்கு அநியாயம் பண்ணது அமெரிக்கா. எனவே கொண்டு வருகிற தீர்மானத்தில் அமெரிக்கா செய்த அநியாயத்தை தான் சுட்டி காட்டணுமே தவிர பஹ்ரைனுடைய தீர்மானத்தில் ஹொர்முஸை தரங்க, ஹொர்முஸில் தொடர்ந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஈரான் என்கிற விதமான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இது நியாயம் அல்ல. நீங்க நியாயத்தின் பக்கம் நின்னீங்கன்னா நாங்களும் தீர்மானத்தை ஆதரிக்க போறோம். ஆனால் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது சட்டவிரோதமான தீர்மானம் என்று சொல்லி இன்றைக்கு ஈரான் இது தொடர்பான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அவர்கள், ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், அதே போன்று சீனாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய வாங் யி, அதே நேரத்தில் பாதுகாப்பு கவுன்சிலுடைய உறுப்பினர்கள் ஆகியோருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்திலே மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், இப்ப நடக்கிற இந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் ஒரு ஜனநாயக நாடாக செயல்பட்டு வந்த ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்கள் தான். நாங்க போய் யாரோடையும் சண்டை பிடிக்கல, எங்க மேல அவங்க தான் வந்து தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். இப்படி தாக்குதல்களை நடத்தினது மட்டுமல்லாமல் இப்ப கூட ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் ஹொர்முஸ் ஜலசந்தியில் நின்றுகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க எங்க மேல அடக்குமுறை செய்ய வரலன்னா நாங்களே ஹொர்முஸை திறந்துருவோம். எனவே அவர்கள் செய்கிற அநியாயத்தை கண்டுகொள்ளாமல் எங்க மேல பழி போடுகிற இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கடிதம் மூலமாக எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை ஐநாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரிக்கும் அதே போன்று சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டருக்கும் அவர் அனுப்பியிருக்கிறார் என்கிற செய்திகளும், மேலதிகமாக எல்லா உறுப்பு நாடுகளுக்கும் அனுப்பியிருக்கிறார் என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் அமெரிக்காவினுடைய ஆதரவோடு ஈரானுக்கு எதிராக எந்த நாடுகள் எந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அந்த எல்லா தீர்மானத்தையும் கண்டிப்பாக வீட்டோ செய்வோம் என்று தடாலடியாக ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணி இருக்கிறது ரஷ்யா என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியும். வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, விளையாட்டுத்தனமாக தேவையில்லாம ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவோட பேச்சை கேட்டுக்கிட்டு எந்த தீர்மானத்தையும் கொண்டு வராதீங்க, எந்த தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்தாலும் அந்த தீர்மானத்தை வீட்டோ பண்ணுவோம். இந்த வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகள்ல ஒரே ஒரு நாடாவது இதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் என்று சொல்லிட்டு அத்தனை நாடுகள் அங்கீகரித்தாலும் இந்த தீர்மானம் வலுவிழந்து விடும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு தான் வீட்டோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸு, அதே போன்று சீனா, ரஷ்யா ஆகிய 5 நாடுகள் இருக்கிறது. சீனாவும் ரஷ்யாவும் காலாகாலமாக ஈரானுக்கு ஆதரவாகவே நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள். இந்த 5 நாடுகளில் ஒரே ஒரு நாடு ஈரானுக்கு ஆதரவாக இருந்தாலே போதும், ஆனால் 2 நாடுகள் வெளிப்படையான ஆதரவோடு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ரஷ்யா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க எத்தனை தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் அத்தனை தீர்மானத்தை நாங்கள் வீட்டோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபைக்கான ரஷ்யாவினுடைய நிரந்தர பிரதிநிதியே வெளிப்படையாக இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறார். எனவே ஈரானுக்கு எதிராக நீங்கள் அநியாய தீர்மானங்கள் கொண்டு வருவது கால விரயம், டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி ஈரானை தனிமைப்படுத்துகிற வாஷிங்டனுடைய அமெரிக்காவினுடைய முயற்சிகளை ஒருபோதும் நாங்கள் வெல்ல வைக்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரானை நீங்க தனிமைப்படுத்த பார்க்குறீங்க, அதுக்கு நாங்கள் எப்பொழுதுமே இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான்ல இருந்து ஏவப்பட்ட 2 ஏவுகணைகளையும் 3 ஆளில்லா விமானங்களையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம், இடைமறுத்தி தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். கூட்டு குர்பான் திட்டம் கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டும் செயல்படுத்துவதற்கான அறிவிப்பாகத்தான் இந்த செய்தியை உங்ககிட்ட நாங்கள் சொல்ல இருக்கிறோம். கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி, திர்மிதி, இப்னு மாஜா
உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பான்ல நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கூட்டு குர்பானி திட்டத்திலே நபி வழி பிரகாரம் ஒன்றிணைந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மேல UAE மேல திடீரென்று சில நாட்களாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஈரான் என்கிற செய்திகள் நமக்கெல்லாம் தெரியும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் OPEC கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அதே போன்று OPEC பிளஸ் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சவுதி அரேபியாவோடு வெளிப்படையான ஒரு பகைமையை தற்போது உருவாக்கி கொண்டே இருக்கிறது UAE. அதை தாண்டி அவர்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வெளிப்படையான முருகல் நிலை இருக்கிறது. கல்ஃப் கண்ட்ரீஸை விட்டு தனித்து நிற்கிறது UAE. மொத்தமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவாக அவங்க இருக்கிறாங்க. எனவே தான் UAE மேல மட்டும் தனித்த தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஈரான். இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் UAE இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் கிடங்கு தீப்பற்றி எரியக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 பேர் மிதமான காயங்களோடு உயிர் தப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாள் இஸ்ரேலுக்குள்ள ஈரானுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டில் 4 இஸ்ரேலியர்கள் யூதர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த 4 பேர்ல 3 பேர் இராணுவத்தில் பணியாற்றுகிற சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவர் பொதுமகனாக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை வைனட் இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் இதை வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த உளவு பார்த்த யாரையும் ஈரான் தொடர்பு கொண்டு நீங்க உளவு பாருங்க என்று சொல்லல. இவங்களே ஈரானுக்கு தொடர்பு கொண்டு நாங்க உளவு பார்க்கிறோம், சேலரி தாங்க அப்படின்னு சொல்லி சேலரி பெற்று உளவு பார்த்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் மார்ச் மாத கடைசியில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தற்போது அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லி இருக்கிறது இஸ்ரேல். இப்போ நீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு உளவு பார்த்திருக்கிறாங்க. இஸ்ரேலை பொறுத்தவரை அது தேச துரோக குற்றம் தானே, அதுதானே அரெஸ்ட் பண்ணியிருக்கிறான். இதைத்தானே ஈரானும் பண்றான். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்காக உளவு பார்த்து அவங்களை பிடிக்கிறாங்க, நீதிமன்றத்தில் நிறுத்துறாங்க, தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது, மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. தேச துரோக குற்றம் எந்த நாட்டில் எவன் செஞ்சாலும் அந்தந்த நாடு அந்த முடிவை தானே எடுக்கும். இப்போ யாராவது இஸ்ரேல்காரர்கள் கைது செய்திருக்கிறார்கள், இது நியாயமாண்டு நாக்கில் பல்லுப்படாம பேச வருவாங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான்காரன் செஞ்சா மட்டும் பேசுறவங்க இஸ்ரேல்காரங்க செஞ்சா பேச மாட்டேங்கிறாங்க. இதுதான் இவர்களுடைய நவீன ஜனநாயகம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு எதிராக உளவு பார்த்ததாக கூறித்தான் இஸ்ரேல் இந்த 4 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். மேலதிக தகவல்கள் வரும்போது அவற்றையும் உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் வயசு நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.